தண்ணி இருக்கா? வயசான ஆளு ராத்திரி தாக எடுக்கும், தண்ணி மொந்து வைப்போம். அது ஏதாவது இருக்குது? ஒரு திறமும் இல்லப்போ. வயசான ஆளு நமக்கே தண்ணி மொந்து வைக்கல. அவன் பச்சை புள்ள வேற, அவனுக்கு பால் எதுவும் கொடுத்தாளா என்னன்னு தெரியலையே. எழுப்பி பாலை கொடுன்னு சொன்னாதான் கொடுப்பா, இல்லைன்னா கொடுக்கவும் மாட்டா. அப்படியே தூங்குவா மதார் மாதிரி. கதை திறந்தா இருக்கா? சொன்னேன்ல, பச்சை பிள்ளைக்கு பாலை கூட கொடுக்காம எப்படி தூங்குறா பாரு. இவெல்லாம் தாயா? மர்மோளே மர்மோளே கேரு மர்மோளே. டேய் மா, என்னம்மா? என்னடா இவ இப்படி தூங்கிட்டு இருக்க? விடிஞ்சிருச்சா? ஏ மர்மோளே. அம்மா, பேய். ஆமாடி, என்ன பார்த்தா பேய் மாதிரி தான் இருக்கும். உனக்கு மாமியார்ல பேய் தான். அத்தை, என்னத பண்றீங்க இந்த நேரத்துல? பச்சை பிள்ளை அழுதா பால் கொடுக்கணும் வைக்கணும். நீ என்னடி இப்படி தூங்கிட்டு இருக்க? புள்ள அழுதானா? புள்ள அழுதாதான் பால் கொடுக்கணுமா? ஏன் அவன் அழுகலைன்னா எந்திரிச்சு கொடுக்கறது இல்லையா? தொண்டை வறண்டு போயிடாதா? ஐயோ அத்தை, ராத்திரி எல்லாம் தூங்கவே விடல அத்தை. இப்போதான் தூங்கவே விடுறான். அது பொறுக்கலையா உடனே எழுப்புறீங்க? யாரு புள்ளைய விட தூக்க முக்கியமா? என்னங்கடா இது கொடுமையா இருக்கு. குழந்தை தூங்கும்போது கொஞ்ச நேரம் தூங்கிக்க, அவன் முழிச்சா தூங்க முடியாதுன்னு சொல்றீங்க. அதுவே அவன் தூங்கும்போது தூங்குனா அவனுக்கு தொண்டை வறண்டு போயிடும், பாலை கொடுன்றீங்க. ஐயோ ஐயோ நொய்யோன்னு இருக்காம எந்திரி எந்திரி, பிள்ளைக்கு பால் கொடு பால் கொடு. அத்தை, அழுதான் அவனுக்கு நான் கொடுக்க போறேன். அவன் படுக்க சமத்த தூங்குறான் அத்தை. தூக்கத்துல எழுப்புனா இன்னைக்கு முழுக்க சிவராத்திரி ஆக்கிருவான் அத்தை. அந்த காலத்துல நானா என் பையனை அப்படி வளர்த்தேன் தெரியுமா? ஒரு நிமிஷம் கண்ணு உறங்காம வளர்த்தேன். அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்த ஆளாகி இருக்கான். நீங்க என்ன புள்ள வளர்க்கறதுக்கு இந்த ஆளு அழுவுறீங்க? அட பாவிகளா, அந்த காலத்துல கூட்டு குடும்பம், இந்த காலத்துல தனி கொடுத்தனும். இதுல தூங்க கூடாதுன்றாங்க, பெரும் பாடுபடுறாங்களே. மழை குரங்கு கொஞ்ச நேரத்துல அழாத பிள்ளைய அழ வச்சிருச்சு. புள்ள அழ ஆரம்பிச்சுட்டான். எந்திரி எந்திரி, பால் கொடு பால் கொடு. அவன் பசிக்க அழுதான், நீ கத்துற கத்துல அழுகுறான். ஐயோ என்னடா இப்படியே படுத்து கிடக்குறா? அந்த காலத்துல ஐயோ எந்திரிச்சிட்டேன், போதுமா போங்க. பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு இந்த ஆளு அழுகுறா. என்ன பிள்ளைக்கு பால் கொடுத்தா அழுகு குறைஞ்சிரும் நினைக்கிறியோ? ஐயோ அத்தை, ஏற்கனவே அவன் அழுகுறது காது கிளியுது. தயவு செஞ்சு போங்க. ரோ 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 ரோ. என்னடா இவ கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே இல்ல. அவ குடுப்பாமா, நீங்க போங்கம்மா. புள்ள அழுகலனாலும் அழுதாலும் குடுக்கணும். அப்பதான் பிள்ளைங்களுக்கு உடம்பு தேரும், நல்லா இருக்கும். இல்லன்னு வையி இவள மாதிரி சீக்கு வந்த கோழி மாதிரி தான் இருக்கும். பெச்சுட்டு கொஞ்சம் குளுருது. அப்படியே எட்டிக்கிட்டு மிதிச்சேன்னு வைங்க, கம்முன்னு தூங்குற பிள்ளைய எழுப்பி விட்டுக்கிட்டு உங்க அம்மா அழ விட்டுட்டு போய்கிட்டு இருக்குது. உங்களுக்கு இப்ப தூக்கம் தான் முக்கியம். என்ன சின்ன பொண்ணு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அம்மா நல்லதுக்கு தானே சொன்னாங்க. நீங்க ஆபீஸுக்கு போறேன்னு ஓடிருங்க, உங்க அம்மா புறணி பேசுறேன்னு அதுவும் ஓடிரட்டும். இவனை வச்சுக்கிட்டு மேய்க்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகிருது. இவனை வச்சு மேய்க்கிறதுக்கு பதிலாக ஒரு ஸ்கூல்ல டீச்சரா போனா கூட சம்பளமாவது கிடைக்கும். அழுகுறான் அழுகுறான் அழுகுறான், வந்து ஒரு நாள் இவனை வச்சு மேய்க்க முடிய மாட்டேங்குது. சரி சரி, நம்ம புள்ளதான். அது சரி, கதவு திறந்திருக்கு, உங்க அம்மா உள்ள வந்திருக்கு. அது எப்படி? நான் தான் கதவு திறந்து வச்சேன். ஓ, நீ எல்லாம் மனுஷனே கிடையாது தெரியுமா? பகல் முழுக்க இவனுக்கு விளையாட்டு காட்டுறேன்னு அழ வச்சு கதற வச்சு ஒரு பொட்டு தூங்க விடாம பண்ணி, சரி ராத்திரியாவது கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா அப்பயும் உங்க அத்தா சாம கொடைங்க மாதிரி அதுக்கு முழிப்பு வந்திருக்கும். அதுக்கு தூக்கம் வராத காரணத்துக்காக எல்லாத்தையும் முழிக்க வைக்கணும்னு வந்து எழுப்பி விட்டு போகுது. இரு இரு, இப்படியே போய்கிட்டு இருந்துன்னு வச்சுக்க, தனி கொடுத்தனதான் போவேன். சின்ன பொண்ணு அம்மாவை இப்பயோ அப்பயோ ஏன் அவங்க கூட நம்ம இருந்து அவனும்ல. இந்த ஒரு காரணத்துக்காக தான் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். நீயும் அப்ப இப்பன்னு 4 வருஷம் ஆகிப்போச்சு. நானும் பொறுத்து போயிட்டேன், இதுக்கப்புறம் பொறுத்து போக மாட்டேன் சொல்லிவிட்டேன். சரி சரி, குடு 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 குடு. ஐயோ, இவன் நீ தூங்கவும் மாட்டானே, ராத்திரி முழுக்க நம்மள முழிக்க வச்சிருச்சே. சோடி தங்கம் அப்படியே தூங்கடி.
சின்ன பொண்ணு நம்ம பையன் அழகா சிரிக்கிறான்ல. இவன் சிரிக்கும் போது தூக்கி கொஞ்சணும் போல இருக்கு, அழும்போது தூக்கி சாத்தனும் போல இருக்கும். என்ன பண்றது, நான் பெத்த மாவனாச்சே. என் மாமியார் கிழவி இது இவனுக்கு சேனப்பால் வச்சதுமா என்னமோ தெரியல. அது குணம் அப்படியே இருக்கு. சரி நம்ம தூங்குவோம். டேய் தூங்குடா, அம்மாவுக்கு தூக்கம் வருதுடா, கண்ணு வேற சொக்குதுடா. ஐயோ தூங்க மாட்டேங்கிறானே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறவ? சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சாமி கும்பிட்டதெல்லாம் போதும், குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இப்படியே தான் வச்சிருப்பியா? இப்படி கழுத்துல போட்டு இப்படி முதுகுல தட்டு, அப்பதான் ஏப்ப வரும். ஐயோ சரிங்க அத்தை. ஒவ்வொன்னையும் சொல்லி சொல்லிதான் செய்யணும். வார்த்தை என்ன சொல்லி கொடுத்தா விட்டாங்களோ தெரியலப்போ. ஐயோ மாமியார் கிளவி இரு, உனக்கு ஒரு நாள்ல ஒரு நாள் ஆப்பு கன்ஃபார்ம். ஏண்டி மர்மோளே? அத்தை சொல்லுங்க அத்தை. ஏண்டி ராத்திரி எல்லாம் மாவாட்டுறியே, காலையில எந்திரிச்சு இட்லி நல்லா சுட்டு வைப்ப, ஒரு 5-6 சாப்பிடுவோன்னு வந்த, என்னடி சோத்தாக்கி வச்சிருக்க? இல்லத்த, ராத்திரி இட்லி மாவை அரைச்சேன், உளுந்தையும் இட்லி மாவையும் கலந்து வைக்கல, ரெண்டையும் தனித்தனியாக வச்சுட்டேன். எதுவும் கலந்து வச்சிருந்தேன்னா காலையில் ஊத்துறதுக்கு சரியா இருந்திருக்கும். பாத்தியாடா என்ன பொழப்புன்னு பாத்தியா? இட்லி அரிசிய தனியாவும் உளுந்த தனியாவும் அரைச்சு வச்சிருக்காங்க. இப்படி இருந்து என்னத்த சொல்றது? இல்லம்மா, நான் தான் எதுக்கு ராத்திரி இவ்வளோ நேரம் அரைச்சு வச்சாச்சு, காலையில எழுந்திரிச்சு கலந்துக்கு போய் விடு, சாயங்காலம் ஊத்திக்கன்னு சொன்னேன். அதனால தான். பொட்டாட்டி விட்டு கொடுக்க மாட்டியே. ஐயா சரி சரி, ஒரு நாள் தானே, சாப்பிடு சாப்பிடு. ஒரு நாளா 3 நாள் சோத்தே பொங்கி பொங்கி போடுறாடா. ஏமா இது கூட ஒரு சில மருமவ ஆக்கி போட மாட்டேங்கிறாங்க. அப்படி சொல்லுங்க. அந்த சின்னவங்க வீட்டில் அவங்க மருமவ பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாளாமா. அவங்க மாமியார் தான் எல்லா வேலையும் செய்கிறாங்களாம். நான் என்ன அந்த மாதிரியா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இங்க வரு, அடுத்த வீட்டு பேச்சு இங்க வேணாம். ஏமா அவளும் செஞ்சுக்கிட்டு தானமா இருக்கா. இப்ப ஊத்தலன்னா என்ன, சாயங்காலம் ஊத்தி வைக்க போற, சாப்பிடுங்க. காலையில மாவரைச்சு சுட்டா எப்படி இருக்கும்? அது இந்நேரத்துக்கு ராத்திரிக்கு புளிச்சு போயிடும். புளிப்புனா புளிப்பு வாயில வைக்க முடியாது. அப்படின்னா ஒரு ஃப்ரிட்ஜ் எதுவும் வாங்கிட்டு வந்து வைங்க, எல்லாம் ஆட்டி உள்ள வச்சோன்னே டக்கு டக்குன்னு எடுத்து ஊத்துறேன். பாத்தியாடா என்ன ஏகத்தால பேச்சு பேசுறா பாத்தியா? சரி விடுமா, விடு விடு. நாங்க தண்ணி. அண்ணி என்ன உமா தலையில மல்லிப்பூ வச்சிருக்கீங்க, எப்ப வாங்குனீங்க? அது அது வந்து உட்காரங்க ஏதோ பூ எடுத்துட்டு வந்திருப்பாங்க, அதனால வாங்கியிருக்கோம். காலையில இருந்து நான் வெளியே தான் இருந்தேன், ஒருத்தரும் வரலையே. அது அது வந்து நேத்து கல்யாண நாள், அண்ணன் உங்களுக்கு மட்டும் தெரியாம மல்லிப்பூ கொண்டு வந்திருக்கு, அப்படிதானே? தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்காம முதல்ல சாப்பிடு, வாயை மூடிக்கிட்டு. வாயை மூடிக்கிட்டு எப்படிமா சாப்பிடுறது? நீ வாயில சோத்த போடு, அப்புறம் எப்படி மூடிக்கிட்டு சாப்பிடுறதுன்னு நான் சொல்றேன். ஏங்க என்ன இது ராத்திரி சொன்னேல, சொல்லுங்க. அம்மா. என்ன? அம்மா, ஊர்ல இருந்து அத்தையும் மாமாவும் ஃபோன் பண்ணாங்க எனக்கு. உனக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்க? உண்மைதாம்மா, ஊருக்கு வந்துட்டு போங்க, பிள்ளைய வேற பார்க்கணும் போல இருக்குன்னாங்க. அதான் போயிட்டு வரலான்னு. ஏண்டா மாசத்துல ஒருக்க அமாவாசை பௌர்ணமி வருதோ இல்லையோ, இவட்டானு போய் அவ ஆத்தா வீட்டுல போய் தலையை காட்டிட்டு வந்துடணும். இங்க வீடு வாசலை யாரும் பாக்குறது? இந்த வேலை கிடக்குது ஊருப்பட்டது. இவ பாட்டுக்கு அங்க போனா இதெல்லாம் யார் பாக்குறது? என்னம்மா, அதான் நீயும் தங்கச்சி இருக்கீங்கல்ல. ஏண்டா உனக்கு அப்ப வேலை வெட்டி இல்லையா? என்னம்மா 2 நாள் லீவ் சொல்லிட்டேன். ஓஹோ, அப்ப வந்து நீ என்கிட்ட கேட்கல அம்மா போயிட்டு வரதா என்னன்னு, நீ முடிவு எடுத்துக்கிட்டு என்கிட்ட சொல்ற போறேன்னு, அப்படிதானே? ஐயோ அம்மா, சொல்றத புரிஞ்சுக்க. அவங்க புள்ளைய பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதான் போயிட்டு வரலான்னு. பிள்ளைய பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க போய் தான் நீங்க பார்க்கணும் அப்படின்றது இல்ல, அவங்களா கூட இங்க வந்து பார்க்கலாம். ஏமா அவங்க அங்க எவ்வளவு வசதியா இருக்காங்க, இங்க நம்ம வீட்டுல என்ன வசதி இருக்குது சொல்லு பாப்போம். இங்க கட்டில் இல்ல, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எதுவுமே இல்ல. அவங்களுக்கு அங்க எல்லாம் வசதிப்பட்டவங்க. அவங்களுக்கு இங்க வந்து தங்க வைக்கணும், எங்க போய் தங்க வைப்ப? ஏண்டா இங்க இத்தனை இடம் இருக்கு, இங்க வந்து படுக்க வைக்கிறதுக்கு முடியாதாடா? அந்த காலத்துல ஊர்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணணும்ன்றனா உங்க சியா இங்க வச்சுதான் பண்ணுவாரு, தெரியுமா? அம்மா அது அந்த காலம்மா. எந்த காலம்டா? இப்ப கூட வரவளுகெல்லாம் என்னக்கா உங்க வீட்ல பேன் இல்ல, ஆனா ஏசி போட்டாப்புல குளு 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 குளுன்னு இருக்குது அப்படின்றாங்க. இதை விட இந்த மாதிரி ஒரு வீடை இந்த காலத்துல யாராவது கட்ட முடியுமா? இப்படியாப்பட்ட வீட்டை பார்த்து எல்லாம் ஏங்கி போய் கிடக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இதான் பேசுற மாதிரி
பேச்சு? ஏமா நீ ஜியான்னு சொல்ற. அவரு சொத்தை எல்லாத்துக்கும் ஊருக்கே தானம் பண்ணிட்டு போயிட்டாரு. இருந்த மொத்த வீட்லயும் பாதி வீட்டை பங்கு போட்டுட்டாரு. இந்த பங்குல நமக்கு அந்த பங்கு அவங்களுக்கு. இங்க படுக்க வைக்க கூட வசதி இல்ல. அப்படி இருக்கும்போது புரிஞ்சுக்கமா. ஏண்டா ஒரு வேலை வெட்டிக்கு போய் இப்ப தங்க விக்கிற விலைக்கு ஒண்ணும் வாங்க முடியல. இதுல வேற இவ பொம்பளை பிள்ளைய பெத்து போட்டிருக்கா. இது நாளைக்கு குத்த வச்சு உக்காந்தா இதுக்கு செலவு பண்ணணும். இந்த எரும மாட்டுக்கு மாப்பிள்ளை செட் ஆகி போச்சுன்னா இதுக்கு கல்யாணம் காட்சி பண்ணணும். ஏகப்பட்ட ஜோலி கிடக்குது. இதை விட்டு பொழப்ப கெடுத்துக்கிட்டு அங்க போறேன்ற செலவு பண்ணிக்கிட்டு 10 காசு கையில வந்துடக்கூடாது. உடனே அதை அழிக்கணும். அதை போய் பசுக்காரனுக்கு கொட்டலன்னா அவன் மொண்டாட்டிக்கு உனக்கு தூக்கம் வராது. ஏங்க நான் எங்க வீட்டுக்கே போகல, போதுமா? என்னம்மா பிள்ளைக்கும் சனி ஞாயிறு லீவு, அப்படியே போயிட்டு தலையை காட்டிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துருவோம். என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவங்களும் எவ்வளவு செய்யறாங்க. போனா வந்தா கூட நாங்க செலவு பண்ணிட்டு போற காசை கூட வட்டியை முதல்ல இந்தாங்க புடிங்க, உங்களுக்கு 1008 கடன் இருக்கு, கஷ்டம் இருக்குன்னு கொடுத்து அனுப்புவாங்க. சரி, அப்ப முடிவு பண்ணிட்டீங்க. அப்புறம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? போயிட்டு வாங்க. நான் யாரையும் தடுக்கவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. கோவப்படாதம்மா. நாளைக்கே நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். அவங்க வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நீ வேணான்னு சொல்லுவியா? உன் புருஷன் வீட்டுல இருன்னு சொல்லுவியா? இல்ல அவதான் நம்ம வீட்டை பார்க்காம இருப்பாளா? சொல்லு பாப்போம். அந்த மாதிரி தானம்மா. கல்யாணம் ஆன புதுசுல எங்க அப்பா அம்மா பாவம் அவங்க கண்ணுக்குள்ளே இருக்காங்க, காதுக்குள்ள இருக்காங்கன்னு ஓடுனா ஓடியாருனா. இப்ப 15 வருஷம் ஆயிருச்சு. ஊட்டி என்ன இங்க பக்கத்துலயா இருக்கு? அவ்வளோ தூரம் அங்க போகணும்னு ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கிற அவ. நீ அவ பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடுற. பனிகால வேற. இந்த 10வது படிக்கிற பிள்ளைய கூட்டிட்டு வந்து உடம்பு செல்லமாக்கி படுக்க வைக்கணும். அவ்வளவுதானே. பண்ணுங்க, நான் எதுவும் சொல்லல. ஏமா விடுமா, போயிட்டு வரட்டும். ஏமா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஐயோ, இப்ப கடைசியில ஏன் தலையோட வந்து விடியறத பாத்தியா? நான் கத்துறேன்னு. போயிட்டு வாங்கப்பா, போயிட்டு வாங்க. ராணியே என்ன? இந்த உடனே மூஞ்ச தூக்கிடுவா. உடனே இவன் எந்திரிச்சு ஓடுவான் பாரு. அம்மா ஊருக்கு போயிட்டு வர சொல்லிட்டாங்க. போய் துணி மணி எல்லாம் எடுத்து வை. கிளம்பு மொத பஸ்ஸுக்கு. டேய் சாப்பிடலையாடா? அப்படியே ஓடுற. இந்தா வந்து சாப்பிட்றேன். அவ்வளவுதான். இவன் அப்படியே பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சிக்கிட்டே ஓடிடுவான். என்ன இது? சரி, எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. படுத்திருந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. அந்த மனுஷனை நம்பி இருந்தோம்னாலும் நம்ம பிள்ளைய வளர்க்க முடியாது. எல்லாரும் பிள்ளைங்க தலையை எடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. பால்வாடியில் சேர்த்தாங்க, அப்புறம் எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜின்னு சேர்த்தாங்க. எல்லாரும் என்னென்னமோ பண்ணுறாங்க பிள்ளைங்கள படிக்க வைக்க. இப்படி இந்த ஆளுக்கு பயந்துக்கிட்டு நான் வேலை வெட்டிக்கு போகாமல் இருந்தேன்னா பையனையும் படிக்க வைக்க முடியாமல் போயிடும். சரி, எந்திரிச்சு வேலையை வேகமாக முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்புவோம். அதுதான் சரி.